75வது நாள் அந்த செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வரும்பொழுது விசித்ரா அவங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. என்னன்னா அவங்க பேசும்போது எங்க ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷையும் கூல் சுரேஷையும் சேர்த்து சொன்னாங்க. தினேஷ்க்கு பிடிக்கல. என்ன எங்க ஏஜ் குரூப்னு சொல்றீங்க அப்படின்ன உடனே அது ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது. அப்புறம் கேமராவை பார்த்து அவங்க சொல்றாங்கங்க, அதாவது வாழ்க்கையில ஈகோ மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி ஈகோ இருந்ததுன்னா அது நம்மளுடைய செல்வம், புகழ், அதுக்கப்புறம் குடும்பம் இதையெல்லாம் தன்னிடம் இருந்து அது பறிச்சிடும். இது எனக்கு இந்த அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் தினேஷ் அவர்கள் பேசும் பொழுது அவருடைய மனைவி கூட இணைவது பத்தி அவர் பேசினார். ஆனா இவங்க திடீர்னு இது எல்லாம் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு மாதிரி தான் அவர்கிட்ட வச்சிருக்காங்க. அவர் சொன்னது என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒரு ஏஜ் குரூப் இல்லை அப்படிங்கிறத சொன்னதுக்கு இவங்களுக்கு இது விசித்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்கள யாராவது பெருமையாக சொன்னாங்கன்னா இவங்க அதுக்கப்புறம் என்ன வேணாலும் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு உரிமை தராங்க. ஒரு சின்ன விமர்சனம் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சுவரை எழுப்புகிறார்கள். இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இதே விசித்ரா அவர்கள் இந்த வீட்டில் யாரும் என்ன விசித்ரா மம்மின்னு பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன அதே விசித்ரா அவர்கள் இன்னைக்கு போன எபிசோட்ல என்னை எல்லாரும் அம்மான்னு கூப்பிடுங்க, அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிறாங்க. இது 2 வகை வெளிப்பாடா இருக்கு. அது வெளிப்பாடு மீன்ஸ் என்னன்னா, அவங்களை புகழ்ந்து சொன்னா அவங்கள எல்லாருமே பாசமா வச்சுக்கிட்டா இவங்க எல்லாருக்கும் பாசம். ஒரு சின்ன விமர்சனத்தை கூட தாங்கிறதுக்கு அவங்களால முடியல. பட் அந்த ஈகோ இருந்தால் குடும்பமே நிற்காது அப்படின்னு தினேஷை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க அதை பேசியே தீர்த்துருக்கலாம். ரச்சிதா அவர்கள் எனக்கு தனிமையே போதும்னு அவங்களும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க.